அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லங்காஃபோ ஊடகத்தினுடைய பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை. முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரி வழக்கில் தொடர்புடைய நபர்கள் கைது. காலி துப்பாக்கி பிரயோகம், 5 காவல்துறை குழுக்கள் தீவிர விசாரணை. மீண்டும் அதிகரித்த தங்கத்தின் விலை. மின்சார சபை மறுசீரமைப்பு 1796 ஊழியர்களுக்காக 8.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. எரிபொருள் QR முறை நீக்கப்பட மாட்டாது, அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் காற்றழுத்த தாழ்வினை, பல மாகாணங்களுக்கு பலத்த மழை எச்சரிக்கை. சீரற்ற காலநிலையால் 16க்கும் மேற்பட்ட நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு. தொடர்வன இன்றைய நாளுக்கான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று 12ஆம் தேதி முன்னிலையாகியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான அண்மையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணமான கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் வாக்குமூலம் ஒன்றின் அடிப்படையிலேயே இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜராகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நஷ்டஈடு தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் வெளியேறும் 1896 ஊழியர்களுக்காக மொத்தம் 8.5 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக தெரிவித்தார். மறுசீரமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய நிறுவனங்களின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நஷ்டஈட்டு தொகையை வழங்குவதற்கு திரைசேரி நேரடி பங்களிப்பை வழங்கியுள்ளது. அமைச்சரின் கூற்றுப்படி நஷ்டஈட்டு தொகை பின்வருமாறு பரிந்துரைக்கப்படும். லங்கா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் லங்கா மற்றும் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லங்கா ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான முழு நஷ்ட ஈட்டையும் திரைசேரி ஏற்கும். தேசிய அமைப்பு இயக்கி மற்றும் தேசிய மின் பகிர்மான வலையமைப்பு சேவை வழங்குனர் ஆகிய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நஷ்ட ஈட்டில் 50% திரைசேரி வழங்கும் என அவர்கள் தெரிவித்தனர். நேற்று 11ஆம் தேதி 24 கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை 3,94,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அதன் விலை 1000 ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போதைய சந்தை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை 3,95,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை 22 கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை 3,63,400 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,375 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை மாற்றம் மற்றும் உள்ளூர் சந்தை தேவையின் அதிகரிப்பு காரணமாக தங்க விலையில் தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகின்றன. காலியில் உள்ள டிக்சன் சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக காவல்துறை குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தவர் காலி தங்கெதிர பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாகவே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர் காலியில் தங்கியிருந்த வாடகை வீட்டிலிருந்து வெளியேறும் போது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. சிவப்பு நிற சிற்றூர்தியில் வந்த நபர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் சிற்றூர்ந்து ஒன்று காலி கொழும்பு பிரதான வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவுக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு பிணை நின்ற இருவரை இணைப்பதற்கு இடைத்தரகராக செயற்பட்டதாக கூறப்படும் 76 வயதுடைய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம்
இலங்கை காவல்துறையினர் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலவும் மழையுடனான வானிலையை தொடர்ந்து 16க்கும் மேற்பட்ட நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 16 பிரதான மற்றும் 10 நடுத்தர நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தெதுருயாவின் 4 வான்கதவுகளும் ராஜாங்கடி நீர்த்தேக்கத்தின் 12 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வடகிழக்கு நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் தொடர்ந்து நீடிப்பதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் மழையான வானிலை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் நாடு முழுவதும் மேகமூட்டமான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணம், சப்ரகமு மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், வடமாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை மாற்றம் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.